அன்பான தமிழ் உள்ளங்களை உங்களை டிவைன் லைட் டேரட் அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி கம்ப்ளீட் எனர்ஜி செக்இன் பண்ண போகிறோம். அதாவது டீட்டெயில்டாக உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாம் உங்களோட காதல், அந்த காதலோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு. கனெக்ஷனோட எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், எனர்ஜி ஆஃப் த கனெக்ஷன், லவ் லைஃப் ஆஃப் த கலெக்டிவ். யா ஓகே, கனெக்ஷன் வந்து ரொம்ப ஃபியூரியஸாக இருக்குது. பட் ஐ எம் சீங் லாட் ஆஃப் பிளாக்கேஜஸ் இருக்குது. யாராவது ஒன்றா ஆண் இல்லைனா பெண், நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுல ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது. இன்னும் உங்களால் ஒரு கரெக்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபிகர் அவுட் பண்ண முடியல, அது பிளாக்கேஜ். பட் எனர்ஜி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. காசுலாம் வெளியில் போய் விடுது. உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது, ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் தூக்கி எறியணும். இந்த அட்டாச்மெண்ட் தான் வந்து ரொம்ப தூரமாக போய் விடுது. மேபி இந்த அட்டாச்மெண்ட் வந்து இந்த கனெக்ஷனாக கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப இதோட அட்டாச்சாக ஃபீல் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட் வரலாம். நான் ஃபர்தர் அதை கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதிரிங்களோட பிளான் தான் உங்களை தடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லை. உங்களால் ஒரு சரியான வழி, இந்த காதலை கிரவுண்ட் பண்ணுறதுக்கான சரியான வழியை கண்டுபிடிக்க முடியலை, இல்லைனா அந்த வழி தெரியலை, அதுதான் பிளாக்கேஜ். வாட் எவர், உங்களோட பிளானிங் சரியில்லை, இல்லைனா உங்களோட பிளான் பண்ண முடியலை. ரெண்டில் ஏதோ ஒன்று. லெட்ஸ் சி அது என்னங்கிறத நான் கேட்குறேன். ஃபர்தர் கைடன்ஸ் இருந்தால் ஐ கேன் ஹியர் டு கைட் யூ. உங்களால் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதாவது ஐடியா கிடச்சுன்னா டெஃபினெட்லி ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக் கார்டு விக்ட்ரி. நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த 2 கார்டும் வெளியில் வர ட்ரை பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வெற்றியை அடையணும், இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணுமா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கற்றுக்கிற விஷயங்களை நீங்கள் டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டெஃபினட்டாக இது வந்து கேரிங் கனெக்ஷன் தான், இது எங்கேயும் ஓடிடாது. பட் யூ நீட் ஆக்ஷன். உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே பிளாக்டாக இருக்குது. உங்களால் சரியாக பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு பண்ண தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று, இது வந்து இந்த அட்டாச்மெண்ட் இங்கேருந்து என்ன சொல்லுதுன்னா, ஒன்றா கெட்ட இடத்த விட்டு விலகி ஓடணும், இல்லைனா கெட்ட மனுஷங்களை விட்டு விலகி ஓடணும், அப்படி இல்லைனா கெட்ட பழக்கங்களை விட்டு விலகி ஓடணும். இந்த ஆக்ஷன் கார்டு அதுதான் சொல்லுது. இங்கே ஒன்று எட்டி பார்க்குது, என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் விலகி ஓட வேண்டியது மணி ஃபோபியா. அதாவது காசு தான் எல்லாம், காசே தான் கடவுளடா அப்படின்ற ஒரு லாஜிக்கில் நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க. கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, காசு வந்து எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் நிறைஞ்ச மனசோட நீங்கள் உங்களோட கடமையை செய்யும்போது, இந்த புது ஜேர்னியை ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கும், வெற்றியும் நடக்கும். நீங்கள் கேட்குற எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக அமையும். பட் விக்ட்ரி இருக்குது, அதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் பிளானிங் இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போது எதிரிகளை சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு பிளாக்கேஜ். அடுத்தது யூ ஹாவ் அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் டு பி ஃப்ரேங்க், இது ரெண்டுமே ரொம்ப எல்லோ, ரொம்ப ப்ராமிசிங்கான கார்டு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பான கார்டு. நாம் பார்த்த ஆக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா கருப்பு குதிரையை விட்டுட்டு ஓடணும். இந்த அட்டாச்மெண்ட் எதாக இருந்தாலும், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் உங்களோட கைடன்ஸ் அந்த அட்டாச்மெண்ட்டை கட் பண்ணணும். அது எதுவாக இருந்தாலும் அதுதான் உங்களோட யூனிவர்ஸோட கைடன்ஸ். அது நீங்கள் வந்து ஈவு இறக்கம், இல்லை எனக்கு இப்படி எனக்கு அப்படி உங்களோட கற்பனைகளுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு யூனிவர்ஸ் தயாராக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க, இல்லைனா கைடன்ஸ் கொடுப்பாங்க. தே won't எக்ஸ்பிளைன் யூ. ஏன் கட் பண்ண சொல்கிறாங்கங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு நாள் புரியும். ஆனால் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். நீங்கள் நம்பி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரணத்தை உங்களுக்கு ஒரு நாள் ரிவீல் பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ் அட்டாச்மெண்ட் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் திஸ் அட்டாச்மெண்ட்? வாட் இஸ் திஸ் அட்டாச்மெண்ட்? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் திஸ் அட்டாச்மெண்ட்? உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் பண்ண முடியல. அதுதான், நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நீங்கள் ஒரு தாவிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் ஒரு ப்ராப்ளம். ஒரு டார்கெட் இப்போ வந்து நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் இந்த கனெக்ஷனில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அங்கேயே நில்லுங்க. நீங்கள் வந்து தெர் இஸ் நோ ப்ராப்பர் டார்கெட். அதுதான் உங்களுக்கு இந்த பிளாக்கேஜ். ப்ளீஸ் கிளாரிஃபை த அட்டாச்மெண்ட் ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் அட்டாச்மெண்ட். Please clarify this attachment. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக எந்திரிச்சு நின்று போராடக்கூடிய ஆள். உங்களுக்கு அதுதான் உங்களோட டெஸ்டினி அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை போராட்டத்திலேயே காலத்தை ஓட்டிகிட்ருக்கீங்க. அதுவுமே அட்டாச்மெண்ட் தான். நான் என்னோடது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் பர்சனல் ஹீலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ஸ்பிரிட்ஸ், டோர் டு ஸ்பிரிட்ஸ் நம்மளுக்கு வந்தது. அதுதான் காரணம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட பர்சனல் ஹீலிங்கில். நீங்கள் எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நாங்கிறது போயிடும். அந்த நாங்கிறது போச்சுனாவே உங்களுக்கான வழி பிறக்கும். அதுதான் உங்களுக்கு இப்போ பிளாக்கேஜாக இருக்குது.
எல்லாமே பிளாக்கேஜ், எல்லாமே டார்க் கார்ட்ஸாக இருக்குது. உங்களுக்கு வழி தெரியல. அடுத்தது இங்கே பாருங்கள், உங்களால் உங்களோட கனவை அடைய முடியுமா? நிச்சயமாக உங்கள் கனவை உங்களால் அடைய முடியும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை விட்டு விலகணும். உங்களுக்கு வழிகாட்டுதல் உங்களோட மெடிடேஷனில் கிடைக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் மெடிடேஷன். உங்கள் மெடிடேஷன் தான் உங்களுக்கு உங்களோட கைடன்ஸ். அப்புறம் கனெக்ட் த டாட். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிதறி கிடக்குது, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. ஆனால் அந்த பதில் உங்களுக்கு புரியல, அதனால தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. உட்காருங்க, எல்லாத்துக்கும் அடி காரணம், அதாவது அடித்தளம் என்னன்னு பாருங்கள். உங்கள் காசா, உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம்? உங்களை விட்டு காதில் விலகி இருக்குன்னா என்ன காரணம்? உங்களுக்கு இருக்க பேட் ஹேபிட்ஸா, இல்லை நீங்கள் காசை தேடி ஓடிட்டுருக்கீங்களா, இல்லை வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சிடும். நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு நடக்கலை அப்படின்னீங்கன்னா நடக்காது. நீங்கள் ஹெவிலி பேர்டன்ட். இப்போது நீங்கள் ஏதாவது கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் ரொம்ப பேர்டண்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு காரணம் அப்படின்னா உங்களோட இன்ஆக்ஷன், உங்களோட இம்ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா அதில் டார்கெட் பண்ணி அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலை, அதுக்குள்ளே நீங்கள் திசை மாதிரி போயிடுறீங்க. உங்களை திசை மாற்றத்துக்கு நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். உங்களோட பாருங்கள், உங்களோட வாழ்க்கை பிளாக்டு, உங்களோட ஞானம் பிளாக்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சார்மிங் உமன் பிளாக்டு, அப்புறம் இல்லைனா ஒரு பெண், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கெட்ட எண்ணமுடைய பெண் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ். உங்கள் உலகம் இப்போ பிளாக் ஆகிருக்கு. உங்கள் உலகம் இந்த காதல் தானா? அப்போ இந்த காதல் வந்து பிளாக்ட். உங்களுக்கான ஞானம், அறிவு, அதாவது உங்களுக்கு ஒரு புரிதல் வரக்கூடாதுன்னு உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் கடவுள் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா மெடிடேட், ஃபிக்ஸ் த டார்கெட் அண்ட் ஃபோக்கஸ். என்ன வேணும் உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஒன்றை தேடி போங்க, அடுத்ததெல்லாம் தானாக விலகி போயிடும். அது பண்ணாமல் நீங்கள் நாளில் ஒன்றா கையும் காலையும் வைக்கிறீங்க, அதனால் உங்களால் எதையுமே வந்து சாதிக்க முடியல. இப்போ நீங்கள் ரொம்ப ஹெவிலி பேர்டன்ட். இதை பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதுவும் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். எதுக்கு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன்? ஓகே, இந்த டெவிலை விட்டு நீங்கள் வேகமாக விலகி ஓடணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவில் எனர்ஜி உங்களுக்கு அட்டாச்மெண்ட், திரும்பவும் இது அட்டாச்மெண்ட் தான். இது வந்து பணமாக இருக்கலாம், அடிக்ஷனாக இருக்கலாம், பொசிஷனாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட்டு விலகுனா மட்டும்தான் இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஒரு எண்டுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அந்த எண்ட் என்ன அப்படின்னா இந்த கெட்டதை விட்டு நீங்கள் விலகணும். இல்லைனா உங்களுக்கு இருக்க அடிக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை விட்டு விலகி வேகமாக ஓட சொல்கிறாங்க, மெதுவாக இல்லை. இது உங்களோட ஆக்ஷன் ரொம்ப குவிக்காக ஒரு ஸ்விஃப்ட் ஆக்ஷனாக இருக்கணும். நீங்கள் வந்து நான் 4 மாதம் யோசிச்சு 5ஆவது மாதம் முடிவெடுக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் அ கைடன்ஸ். நீங்கள் ரைட் டைமில் ரைட் பிளேஸில் இருக்கீங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, டேக் ஆக்ஷன், ஃபிக்ஸ் டார்கெட் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் லீவ் த பேட் சிச்சுவேஷன் ஆர் பேட் அட்டாச்மெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது அடிக்ஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை உங்களால் விட முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம், இல்லைனா யூ ஆர் ஸோ அட்டாச் வித் யுவர் பொசிஷன், ட்ராமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகழுக்கு அடிமையாகிற பழக்கம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அடிமைத்தனங்கள் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் எங்கேயோ எதுக்கோ ஒன்று அடிமையாக இருக்கீங்க, அது என்னன்னு பார்த்து அதை களையிற வரைக்கும் உங்களால் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான கைடன்ஸ். உங்களுக்கான அந்த அட்டாச்மெண்ட் என்னன்னு தெரியும். ஸோ பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். நீங்களே ரொம்ப ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸே தேவையில்லை. ஆல்ரெடி யூனிவர்ஸ் உங்களுக்கான எல்லா ஆன்சரையும் அவங்க கொடுத்து தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு வழியை கொடுக்கும். இல்லைனா அந்த உண்மையை நீங்கள் ஜீரணிக்க தயாராக இல்லை அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கன் எதனால் அப்படின்னா நீங்கள் பார்க்க தவறின விஷயங்கள்னாலே தவிர சுற்றி இருக்கிறவங்களால இல்லை. இதுக்கு இடம் கொடுத்ததும் நீங்கள் தான். கெட்ட விஷயங்களை விட்டு விலகி ஓடாமல் அங்கேயே நின்றுட்டீங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இது வந்து உங்களோட ப்ரெசென்ட் எனர்ஜி. ஸோ ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது உங்களோட ப்ரெசென்ட் எனர்ஜி. லக்கு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் இங்கே வெளியில் வருது இந்த டெவில் கார்டு தான்.
இந்த டெவிலை விட்டு விலகினா தான் இந்த தேவதை கிடைப்பாங்க. அந்த தேவதை ரொம்ப ஸ்ட்ராங்கானாலும் உங்களுக்கு ரொம்ப கிளியரான கைடன்ஸ் இங்கே இருக்குது. யூ ஹாவ் டு லீவ் த அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்டை விட்டு விலகுனீங்கன்னா தான் அது பார்த்திங்கன்னா இந்த டெவில் தான் இந்த தேவதையை வந்து மறைக்க விரும்புது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெவிலை விட்டு விலகி போகணும். அப்போ தான் இந்த தேவதை கண்ணுக்கு தெரிவாங்க. அது அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், கெட்ட ஆளுங்களாக இருக்கலாம், இல்லை கெட்ட சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்கிற பதவிக்கான போதையாக இருக்கலாம், இல்லைனா பணத்தை தேடி ஓடுற அந்த குணமாக இருக்கலாம், எதுவும் ஒன்று. ஆனால் உங்கள்கிட்ட கெட்டது ஒன்று இருக்குது. அந்த கெட்டதை விலகுனா மட்டும்தான் இந்த தேவதை கண்ணுக்கு தெரிவாங்க. அந்த தேவதை தான் உங்களை வந்து சரியான வழிக்கு நடத்த போகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 தேவதையுமே உங்களை ஃபோக்கஸ் பண்ணிடல. இந்த பெண் எனர்ஜி அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க மைண்டிங் ஹர் ஓன் பிஸ்னஸ். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்டபர். அதே சமயம் வந்து எதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவை ஒரு கிளாரிட்டி, ஒரு டிட்டாச்மெண்ட். நீங்கள் எதையாவது விட்டு விலகி போகணும்னா விலகி போய் தான் ஆகணும். இல்லை நான் விலக மாட்டேன் அப்படின்னா இந்த கனெக்ஷனை உங்களால் கிரவுண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு பிளாக்கேஜ் பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ், அவங்களோட கைண்ட்னஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். ஒன்று வந்து நீங்கள் நேசிக்கிற பெண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஷீ ஸ்டாண்டிங் இன் ஹர் பவர். அவங்கள ரொம்ப கைண்ட். அவங்களோட உங்களால் மேட்ச் பண்ண முடியல. உங்கள் எனர்ஜி மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஷீ இஸ் ரைசிங் அபோன். அப்புறம் உங்க க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் உழந்துட்டே இருக்கீங்க. யூ கேனாட் ஏபிள் டு மேட்ச். அதனால் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. அவங்களோட க்ரோத் உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. இல்லைனா அதை நீங்கள் பிளாக்கேஜாக பார்க்குறீங்க. ஏன்னா யூ கேனாட் ஏபிள் டு மீட் ஹர் ஸ்டாண்டர்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் கமிட்மெண்ட்டும் இருக்குது. அவங்க வந்து ஹை ப்ரீஸ்டஸ். அவங்களுக்கு தெரியும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்குங்கிறது. ஓகே, கண்டிப்பாக இது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிவிட்டு யூ வாண்ட் டு மூவ் ஆன் டு திஸ் நியூ ஒன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு பிளாக்கேஜாக வர்றது வந்து உங்களோட டிவோர்ஸ் கேஸ் ஆர் சம்திங். மேபி தே ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி ட்ராமா. இதில் ஏதோ ஒன்று. இது 2 விஷயத்தில் எது உங்களுக்கு அப்ளை ஆகுதோ, இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபியூ பர்சன்ஸ்க்கு தான் இது அப்ளை ஆகும், இந்த ப்ரெக்னன்சி ட்ராமா அண்ட் டிவோர்ஸ் கேஸ். ஸோ இது 2 தான் உங்களுக்கு இப்போ பிளாக்கேஜாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த பெண்ணோட நீங்கள் நேசிக்கிற இப்போது இருக்க அந்த இந்த காதலோட வாழ்க்கை வந்து கல்யாணத்தில் முடியுமா? நிச்சயமாக கல்யாணத்தில் முடியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கேஜாக பார்க்காம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியல, ட்ரை டு ஸ்டாண்ட் இன் தட் சேம் பவர். நீங்கள் உங்களை ரைஸ் பண்ணிக்க விரும்புங்க, முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். இது வந்து இப்போது உங்களோட மைண்டில் இருக்கிறது. இந்த மைண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இங்கே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாஸ்டில் நீங்கள் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லலை. பார்த்திங்கன்னா பிளாக்ட். பாஸ்டில் நீங்கள் வந்து ஓப்பன் அப் ஆக வேண்டிய விஷயத்தில் ஓப்பன் அப் ஆகலை. இப்போ உங்களால் ஓப்பன் அப் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ட்ரபிள் போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்ல வேண்டியது இப்போது ஒரு சாரியும் ஒரு அப்பாலஜியும் தான். இப்போ எனக்கு என்ன தெளிவாக புரியுதுன்னா, இந்த எம்ப்ரஸ் வந்து உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்கிறது. அவங்க க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. ஷீ ஸ்டாண்டிங் இன் ஹர் பவர். அவங்க வந்து உங்களுக்காக ஏங்கலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வர்த். அவங்க வந்து இப்போ வந்து உங்களை வந்து சேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அவங்க சேஸ் பண்ண தயாராக இல்லை. அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டையும் சரி, ஒரு யூனிவர்சல் பேலன்ஸையும் சரி, அவங்க ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள லூஸ் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது. அந்த நான் சொன்ன இன்னொரு சினாரியோ, அந்த ப்ரெக்னன்சி அண்ட் டிவோர்ஸ் ட்ராமா வந்து ஒன்லி அப்ளிகபிள் டு வெரி ஃபியூ. இஃப் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் தென் லீவ் இட். அதுக்காக நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னு உடனே கமெண்ட்டை ஃபில் பண்ணாதீங்க. ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் ஹியர் இட் செல்ஃப். ஸோ நான் இன்னொரு தடவை கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுனால. அப்புறம் இந்த ஆணை சுற்றி நிறைய ட்ராமா போயிட்டுருக்கு. நம்ம பார்த்தோம் இந்த கெட்ட பெண் எனர்ஜி பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ். அவங்க தான் இந்த ட்ராமாவை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களை பிடிச்சி வைக்க. ஏன் பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணாங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சர் பிளான் உங்களுக்கு என்ன அப்படின்னா கிரவுண்டிங் திஸ் கனெக்ஷன்.
நீங்கள் வந்து போய் இந்த கனெக்ஷனை பாருங்கள். ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. நீங்களும் அதை கிரவுண்ட் பண்ண நினைக்கிறீங்க. அதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு தான் எடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ உங்களோட கைடன்ஸ். நீங்கள் வந்து இவங்களை எம்ப்ரெஸ்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம்தான் வரும். உங்களோட கவுண்டர் பார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதர் ஹாஃபாக இருக்கும்போது அவங்க எப்படி உங்களை உயர்ந்தவங்களாக இருப்பாங்க, நீங்கள் தாழ்ந்தவங்களாக போவீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஆட்டிடியூட், ஆல் அபவுட் யுவர் தாட் ப்ராசஸ், ஆல் அபவுட் யுவர் ஸ்டெப்ஸ், ஆல் அபவுட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நான் பெருசு நீ பெருசுங்கிறது ட்ராமாவே லவ் லைஃப்பில் கிடையாது. யூ ஆர் ஈக்குவல். அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல இந்த ஸ்டோரி தெரியும். ஆதாம் ஏவாள் வந்து அந்த ஆதாம்லேருந்து எடுத்த ஒரு போன், அந்த போன்லேருந்து செஞ்சவங்க தான் பர்ஃபெக்ட் மேட்ச். ஆதாம் ஏவாள் அப்படி தான் இல்லையா? ஸோ உங்களோட பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும்போது இதில் எப்படி உயர்வு தாழ்வு வரும்? உயர்வு தாழ்வு எங்கேருந்து வருது? அது உங்கள் மனசோட உங்களோட மனசோட மாயை. அந்த மாயை நீங்கள் சரியாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை ஒரு செல்ஃப் பிட்டியோ வராது. உங்களுக்கு தேவை உங்கள் தப்பை ஒத்துக்கிற தைரியம். அடுத்தது வந்து என்ன வந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் நேசிக்கிறவங்க நேசிப்பாங்கங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் ஏன் ஓடி ஒழியுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸை பணத்து மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் இல்லைன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் உங்ககிட்ட இருக்காது. ஏன் அந்த கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலே இல்லைங்கிறது எனக்கு புரியல. இந்த பெண் அவங்க வந்து ஷீ இஸ் நாட் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் ஹியர். ஆனால் இந்த பெண் எனர்ஜி வந்து ஸ்டாண்டிங் இன் ஹர் பவர். எது அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது? த பிலீஃப் ஷீ இஸ் ஹேவிங் ஆன் ஹர் செல்ஃப். அவங்கள நம்புகிறாங்க, கம்ப்ளீட்டாக நம்பிட்டுருக்காங்க. அவங்களால சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்கள நினைக்கிறாங்க நான் ஒரு மகாராணி அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த எனர்ஜியை உங்களால் மேட்ச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கோழையாக ஃபீல் பண்ணலாம், இல்லை நான் வந்து வர்த்லெஸ், என்கிட்ட பணம் இல்லை நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அந்த கில்ட்டி கான்ஷியஸ். இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணி தான் கற்றுப்போம். வாழ்க்கையே பாடம் தானே. ஒரு இடத்துல விழுந்தால் தான் இன்னொரு இடத்துல எந்திரிக்க முடியும். விழுந்து எந்திரிக்கிறது தான் பாடம் இல்லையா? 100 தடவை விழுந்தாலும் 101 தடவை எந்திரிச்சு நின்று சண்டை போடுற எத்தனையோ கதைகள் நம்ம வீர வரலாற்றில் இருக்குது. எத்தனை தடவை தோத்த அரசர்கள் வந்து திரும்ப படையெடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க நான் தோத்துட்டேன்னு விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்க சரித்திரம் படைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எங்கேயும் தேட வேண்டாம். நம்ம தமிழ் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாவே நிறைய இருக்குது. சிறுகதைகள் ஆரம்பித்து காப்பியம் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு வீரத்தை தான் போதிக்குது. ஸோ நீங்கள் இங்கே எங்கே அதை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பெண் வந்து ரொம்ப அழகான எனர்ஜியில் இருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாமல் நீங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட். இது என்னோட சரிபாதி. இங்கே ஆணவம் வரக்கூடாது, அகந்தை வரக்கூடாது. பட் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அந்த நீங்கள் என்னோட சரிபாதி. நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. உன்னை விட்டுட்டு நான் எப்படி யோசிப்பேன், என்னை விட்டுட்டு நீ எங்கே போவேன்? அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்ததுனாவே இந்த காதல் பாருங்கள் எவ்வளோ அழகாக கை கூடுதுன்னு. நீங்கள் குழப்பி காதலையும் குழப்பாதீங்க. த யூனிவர்ஸ் இஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. நீங்கள் என்ன எனர்ஜியை வெளியில் விடுறீங்க? சந்தேகத்தை விட்டிங்கன்னா உங்கள் காதலுக்குள்ளே சந்தேகம் தான் வரும். குழப்பத்தை விட்டிங்கன்னா குழப்பந்தான் வரும். தெளிஞ்சு பாருங்களேன், உங்கள் காதல் தெளிஞ்சு நிற்கும். ஈஸியாக உங்களுக்கு பாதை புரியும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நீங்கள் போராடி தான் இதில் வெற்றி பெற முடியும். நான் பார்க்குறேன் 9 of Wands கார்ட். பட் பார்க்கலாம். இது ஃப்ளிப் ஆகுது. இது கண்டிப்பாக ஃப்யூச்சர் எனர்ஜி. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி ஃப்ளிப் ஆகுது. ஸோ இப்போ நான் ஃப்யூச்சரில் உங்களை பற்றி ஏதாவது ஒரு இந்த பெண் எனர்ஜி பற்றி ஒரு பொய்யான செய்தியை சொல்லி இந்த ஆணை குழப்பி விட்டு ட்ரை பண்ணலாம். இல்லைனா அவங்களோட கிஃப்ட்டை பற்றி உங்களை தப்பாக பேசி உங்களை குழப்ப ட்ரை பண்ணலாம் இந்த ஆணுக்கு. பட் இதெல்லாம் வந்து இந்த ஆணோட ஆக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. அவங்க எவ்வளோ தூரம் நம்புகிறாங்க அப்படின்னா இந்த பெண் வந்து எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட அருமை என்னென்னு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று, கடவுள் வந்து அதாவது சில சமயங்களில் களவும் கற்றுமற. நீங்கள் வந்து எங்கே எப்படி நடந்துக்கிடுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் போரில் வெற்றி பெற முடியும். நீங்கள் சில இடங்களில் வந்து என்ன புறமுதுகு காட்டி ஓடுற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணி தான் எதிரிகளை வந்து டேக்கிள் பண்ணும். ராமன் வந்து வாலியை கொண்ட மாதிரி தான் நீங்கள் சில இடத்துல எதிரியை கையாளணும்னா அப்படி தான் கையாளணும். அதுதான் இங்கே உங்களுக்கு கைடன்ஸாக வந்திருக்கு. இந்த பெண் வந்து ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது டெராட் ரீடிங் இல்லைனா சைக்கிக் ரீடிங் இல்லைனா ஏதாவது அஸ்ட்ராலஜர் கிட்ட நீங்கள் போய் கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற கைடன்ஸை கேளுங்க. நான் நேராக நின்று சண்டை போடுவேன்னு எல்லா சமயமும் சண்டை போட வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்கிளை முடிச்சே ஆகணும். இந்த காமிக் சைக்கிளை நீங்கள் முடிக்கணும். இந்த காமிக் சைக்கிளை நீங்கள் முடிக்கிறதுக்கு சில இடங்களில் அந்த ஸ்னீக்கி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது நழுவணும். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும்.
நீங்கள் வந்து நம்மளுக்கு தமிழில் அழகழகாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கைடன்ஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த இடத்த விட்டு மெல்ல மெல்ல விலகி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நழுவுங்க. சில இடத்துல நழுவல் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தரும். நீங்கள் எதிர்த்து நின்று போராடி உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்னீக்கி எனர்ஜி இஸ் வாட் சஜஸ்டட் ஹியர். உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் இருக்குது அப்படின்னா நழுவி போங்க. எதிரிகளோட ஆயுதங்களை தெரியாமல் களவாடிட்டு போங்க. எப்படி களவாடுறது அப்படின்னு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா இந்த ஹை ப்ரீஸ்டஸை அப்ரோச் பண்ணுங்கள். ஆனால் சில இடங்களில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த வாமன அவதாரமில் வர எனர்ஜி மாதிரி ட்ரிக்கரி, அந்த ட்ரிக்கரி வந்து நல்ல விதங்களுக்கு யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. ட்ரிக்கரி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெராட் ரீடிங்கோ இல்லை ஒரு கைடன்ஸோ ஒரு ப்ரைவேட் ரீடிங்கோ எடுத்துக்கோங்க. பட் வாட் எவர் யூ ஹாவ் டு யூஸ் சம் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கரி. அதனால தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் வந்து இப்போ இந்த உலகத்தை வந்து இந்த கெட்ட சைக்கிளை வந்து நீங்கள் முடிக்கணும். அதுதான் கடவுள் வந்து உங்களுக்கு தர கைடன்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ், அதில் ஒரு இம்பேலன்ஸ், அந்த கோர்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி ரிலேட்டடாக நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இல்லை வாங்க வேண்டிய பணம், நீங்கள் தவறான ஆளுக்கு கொடுத்த பணம், தலையில இடிவிட உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு, ஒரு மணி ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கோர்ட் கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேஸ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல ஜட்ஜ் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன தரணும் அப்படிங்கிறத பார்த்து அளந்து தரக்கூடியது. ஆனால் நீங்கள் ஓவராக யாருக்கோ கொடுத்துட்டீங்க, அதனால தான் வந்து கேஸ் நீங்கள் யாருக்கு தரக்கூடாதோ அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கீங்க. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட் வரும். இல்லை இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தப்பான பாதையில் போயிட்டீங்க, யாரை நம்பக்கூடாதோ அவங்களை நம்பிட்டீங்க அப்படி, அதனால் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுது. லிட்டரலாக கோர்ட் கேஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலுக்கான விடை கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் திஸ் கோர்ட் ஆர் த ஜட்ஜ்மெண்ட் ரிகார்டிங் திஸ் கோர்ட் கேஸ். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். யூ வில் ரிசீவ் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு டிவைன் பிளான் தான். ஸோ யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். Past energy spirits, recent past energy, recent past energy, recent past energy spirits, recent past energy spirits. நிறைய போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில், தடுமாறுது டெக்கு. recent past energy spirits please. recent past energy. ஓகே. ஃபினான்ஷியல் லாஸ், நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபினான்ஷியல் லாஸ்னால் தான் இப்போ வந்து நீங்கள் கோர்ட் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் ரிசீவ் ஜட்ஜ்மெண்ட். எகெயின் அண்ட் எகெயின் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஹீரோஃபண்ட் எனர்ஜியும் நான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்க ஏன்னா இதுவும் வந்து எனக்கு கண்ணில் பட்டுட்டு போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு மணி ரிலேட்டடான கேஸ், இல்லைனா டிவோர்ஸ் கேஸ், இல்லைனா உங்களுக்கு ஃபேமிலி டிஸ்பியூட் எதாக இருந்தாலும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு ஃபேவராக தான் அமையும். யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் தட். இல்லைனா இந்த கோர்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் அ குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, செல்ஃப் ப்ளஷர், அதாவது ப்ளஷர் சீக்கர்ஸ். அவங்களோட சுய சந்தோஷத்துக்காக யாரையும் அழிக்க தயங்காத ஒரு கொடூரமான கூட்டம். அது மக்கள்னு கூட சொல்ல முடியாது, கூட்டம். அந்த கூட்டத்தினால தான் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் லாஸ் அப்படின்னா, அதனால தான் நீங்கள் ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக 110% உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து போடுற ஸ்ட்ரகில் போடணும். இடையில ஏதாவது தடைகள் வந்துன்னா நீங்கள் போராடி தான் வெற்றி பெறணும். உங்களுக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஜஸ்டிஸ். போராடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஃபேவராக வரும். சில சமயம் வந்து ஒரு மாயை உருவாகும், நீங்கள் தோற்று போகிற மாதிரி ஒரு மாயை உருவாகலாம். ஆனால் அந்த மாயை நம்பி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக போகாமல் போகும். இதுதான் யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுற வழி. அவங்க வந்து நீங்கள் தோற்று போகிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குவாங்க. அப்போ நீங்கள் அந்த கடவுளை நம்புறீங்களா, தொடர்ந்து போராடுறீங்களா, நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம நியாயத்துக்காக சண்டை போடுறீங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் எடுத்து நின்றுட்டீங்க, என்ன நடந்தாலும் சரி நான் பார்க்குறேன்னு துணிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சூப்பர் தான். உங்களுக்கு கோர்ட் கேஸு உங்களுக்கு ஃபேவராக தான் முடிய போகுது. ஸோ இதை வந்து எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் யோர் பவர். அப்புறம் எவ்வளோ சோதனை வந்தாலும் நீங்கள் தோத்தே போனாலும் சரி அப்பீல் போடுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து தோல்வி கிடையாது, அது ஒரு சின்ன தடை அப்படின்னு நினச்சிக்கோங்க. தடையை உடைங்க, கண்டிப்பாக இறுதி வெற்றி உங்களுக்கு தான். அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஸோ இதை நல்லா வச்சுக்கோங்க மனசில். எவ்வளோ தடை வந்தாலும் நீங்கள் தாண்டி போயிடலாம். சில சமயம் நீங்கள் கள்ளத்தனம் யூஸ் பண்ணத்தான் வேண்டும். Please spirits clarify this energy. Okay. நான் இன்னும் டீப்பாக போகலை, ஏன்னா இது கைடன்ஸ்க்கு போயிடுறேன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலோட கைடன்ஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஸ்பிரிட்ஸ் உங்களை கைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் பேராசை பெருநஷ்டம். திரும்பவும் நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் மணியை சேஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபேஸ் லாஸ். அதே சமயம் உங்களுக்கு வரதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதுக்கு மேலவே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு புதையலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் மதித்து நடந்துக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு சின்ன வழி காட்டுறாருன்னா உடனே வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ரைடு நாங்கிற அகங்காரம் உள்ளே வந்துச்சுனாவே அது அழிஞ்சு போயிடும். அந்த அகங்காரத்தை உள்ளே விடாமல் உங்களை சப்மிட் பண்ணி சரண்டர் பண்ணிட்டீங்க. இது வந்து எதனால் வந்தது, யாருக்காக வருது, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு அதையும் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நிலையானதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பொக்கே கார்ட். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னா யூனியன், செலிப்ரேஷன், கல்யாணம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கண்ணை மூடிட்டு செஞ்சுருங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை தான் யூனிவர்ஸும் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நிறையா சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ரெப்பிட்டேட்டிவாக அப்படின்னா ஃபாலோ தட் கைடன்ஸ். அது என்னென்னு பாருங்கள், அதோட மீனிங் என்னன்னு சர்ச் பண்ணுங்கள். தேர் இஸ் அ கைடன்ஸ். நீங்கள் யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு இந்த ஹை ப்ரீஸ்டஸ் கிட்டேருந்து ஒரு கைடன்ஸ் வந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. தே ஆர் கன்ஃபார்மிங் தட் கைடன்ஸ். உங்களுக்கு அதுக்கான சயின்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. பட் யூ ஆர் இக்னோரிங் இட். இல்லை, அதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் பக்குவப்படலை. மெடிடேட், அதனால தான் உங்களுக்கு மெடிடேஷன் இங்கே வருது. ஃபோக்கஸ், காம்ஸ் யுவர் மைண்ட். உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சயின்ஸ் தானாக புரிய ஆரம்பிக்கும். அது புரியலை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் அதை பார்க்கலை அப்படிங்கிறதானே தவிர சயின்ஸ் இல்லைங்கிறது இல்லை. இதுதான் உங்களுக்கான பிளாக்கேஜ். பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பவரை யாரோ திருடிக்க பார்க்குறாங்க. அடுத்தது என்ன, இன்னொரு விஷயம் நான் என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 1% பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் போகுது. இல்லை ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வந்து செகண்ட் ரிலேஷன்ஷிப் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து தம் கட்டி போராடிட்டு இருக்காங்க. உங்களை வந்து பொறாமைனால் உங்களை வந்து நான் இந்த ரிலேஷனுக்குள்ளே போக விட மாட்டேன், நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, நீ எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்த்துறேன், நான் வந்து உன்னை அழிச்சே தீருவேன், நீ என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் உன்னை அழிக்காமல் விட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் நிறையா அவங்க மைண்ட் வாய்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதை புரிஞ்சு நடத்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே ஸ்னீக்கி எனர்ஜி வந்திருக்கு. நீங்கள் வந்து சில இடங்களில் நழுவணும். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும். எப்படி நழுவுறதுன்னு கடவுள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அடுத்து யூ ஹேவ் டு ரீகெயின் யுவர் பவர். உங்கள் வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீலை நீங்கள் கையில் எடுக்கணும். நீங்கள் உங்கள் வீடு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை களையணும். அதை களைஞ்சிங்க அப்படின்னா குயிக்காக களையணும். நம்ம பார்த்தோம் 8 of Wands எனர்ஜி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக அதை களையிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகும். அதை பிடிச்சிட்டு தொங்காதீங்க. அதாவது சில இடங்களில் நீங்கள் ஸ்னீக்கியாக போகணும்னா ஸ்னீக்கியாக தான் போகணும். அட்டாச்மெண்ட்டை ஃபஸ்ட்டு விடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் உட்காந்து எழுதுங்க. அது என்ன அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரைட் இட் டவுன், ஸ்ட்ரைக் இட் ஆஃப். நீங்கள் எழுதி அதை அடித்து பாருங்கள். அது வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிடும். ஆனால் உங்கள் முழு மனசோடு பண்ணுங்கள். இதை நான் அடிக்கிறேன், இது வந்து என்னை விட்டு போயிடணும் அப்படின்னா ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதில் உட்காந்து பண்ணுங்கள். இதை என்னால் விட்டுற முடியும், கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புட் யுவர் இன்டென்ஷன் தேர். ஸ்டாப் பீயிங் அ வீக் மைண்டட் பர்சன். உங்களால் எல்லாருமே ஈக்குவலாக சாதிக்க பிறந்தவங்க தான். நம்ம எங்கே மாறுபடுறோம் அப்படின்னா அந்த நம்மளோட இன்டென்ஷன், நம்மளோட ஹார்ட் ஒர்க், நம்மளோட ஹார்ட் அண்ட் சோல் அதில் போடுறதில்ல. அப்புறம் வீக் மைண்டட், என்னால் இது பண்ண முடியாது, என்னால் அட்டாச்மெண்ட்டை விட முடியாது, நான் ரொம்ப வீக், அது ரொம்ப வருஷமாக இருக்குது, எனக்கு தெரியாது, என்னால் முடியாது, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யூனிவர்ஸும் அதே எனர்ஜியை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது, நீ உங்களுக்கு இருக்க அட்டாச்மெண்ட்னால நாங்கள் கிட்ட கூட வர முடியாது, இதே டைலாக் தான் அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ டைலாக் மாற்றுங்க, வாழ்க்கை மாறும். ஸோ இந்த உங்களுக்கு இருக்க பிளாக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க க்ரியேட் பண்ணுற அந்த பொறாமைனால் க்ரியேட் பண்ணுற பிளாக்கேஜஸ் தான். அந்த பிளாக்கேஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரைந்து போய்விடும். இதுதான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற
இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக கார்ட்ஸ் வந்திருக்கு. சன் அண்ட் ஹார்ட். இவங்க என்ன தான் முயற்சி பண்ணாலும் இந்த பிளாக்கேஜ் வந்து உங்கள் ஃபஸ்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க தான் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் ஃபேமிலி கூட இந்த கல்யாணம் பிடிக்காமல் காதலை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ராமா போடலாம். பட் உங்களால் இந்த தடைகளை உடைச்சி கல்யாணம் பண்ண முடியும், காதலை வந்து கரை சேர்த்த முடியும். ஸோ எங்கே வந்து திருட்டுத்தனம் பண்ணுமோ அங்கே திருட்டுத்தனம் பண்ணுங்கள், எங்கே நேராக நின்று போராடணுமோ போராடுங்க. ஆனால் நீங்கள் சில விஷயங்கள் திருட்டுத்தனமாக தான் பண்ணணும். ஒன்று கைடன்ஸ் எடுத்துக்கும் போது திருட்டுத்தனமாக பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் உங்கள் லவ்வரை பார்க்க போகும்போது திருட்டுத்தனமாக பண்ணுங்கள். அடுத்தது கம்யூனிகேஷனை திருட்டுத்தனமாக பண்ணுங்கள். உங்களோட அடுத்த பிளானை திருட்டுத்தனமாக பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கிறது திருட்டுத்தனமாக பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ப்ராப்பர்ட்டி, உங்களோட ஃப்யூச்சர் பிளானை திருட்டுத்தனமாக வச்சுக்கோங்க. உங்கள் மணியை செக்யூர் பண்ணுங்கள், அதையும் திருட்டுத்தனமாக வச்சுக்கோங்க. ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஷேர் பண்ணாதீங்க. யாருமே நல்லவங்க இல்லை. இப்போ இருக்க நீங்கள் சூழ்நிலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் எதிரிகளை வீழ்த்த முடியும். இப்போ இதுதான் உங்களோட கைடன்ஸ். அந்த எதிரிகளை வீழ்த்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதி அமைதி அமைதி. அடுத்தது வந்து நீங்கள் தைரியமாக வேலை செய்யணும், கோழைத்தனமாக இருக்கக்கூடாது. அதே சமயம் ஸ்னீக்கி எனர்ஜி, அதாவது அந்த ட்ரிக்கரி எனர்ஜியோடு இருக்கணும். ட்ரிக்கரி எனர்ஜினா ஏமாத்துறது கிடையாது, நழுவுறது. நீங்கள் நழுவுறது. பெருமாளோட அவதாரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மோகினி அவதாரம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவங்க யாரையும் ஹார்ம் பண்ணல, அந்த அசுரர்களை அந்த அழகால கவர்ந்தாங்க, அவ்வளோதான். அங்கே வந்து தப்பு நடக்கலை. அவங்க டான்ஸ் ஆடிட்டே வந்து அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வந்து தேவர்களுக்கு கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அங்கே கெடுதல் எங்கேயும் இல்லை. அது வந்து அதுதான் யூனிவர்ஸோட பேலன்ஸ். நீங்கள் வந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக எது பண்ணிங்கனாலும் தோற்று போக மாட்டீங்க. அதுக்காக திருட்டுத்தனம் வந்து அடுத்தவங்க காசை திருடுறது, அடுத்தவங்க பிஸ்னஸில் ஏமாத்துறது இல்லை. இந்த ஸ்னீக் எனர்ஜி உங்களை நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு போர் முறை. அந்த காலத்தில் எல்லாமே இருந்தது, நாம் தான் மறந்துட்டோம். ப்ராஸ்பரிட்டி லைஸ் ahead. உங்களுக்கான செல்வம் காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்களை ஃபிக்ஸ் டார்கெட் அண்ட் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. லுக் அட் த பிக்கர் பிக்சர். நியூ மூன் அண்ட் டாரஸ் ஏரியஸ் இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற செல்வ செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். உங்களுக்கு தேவை இப்போ ஃபிக்ஸ் டார்கெட் அண்ட் ஃபோக்கஸ். உங்கள் டார்கெட் வந்து இந்த கனெக்ஷன் தான் இப்போது. ஆனால் நீங்கள் தடுமாறி போகிறீங்க, உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா லீவ் தோஸ் அட்டாச்மெண்ட்ஸ். யூ ஆர் வெரி க்ளோஸ் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். அதுதான் சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். அதனால தான் உங்களை ஃபிக்ஸ் டார்கெட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ் டார்கெட் அண்ட் ஃபோக்கஸ். எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச். ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நார்த் நோட். நீங்கள் வந்து இப்போ சவுத் நோடில் இருக்கீங்க, அதனால தான் அட்டாச்மெண்ட்லாம் வருது. உங்களுக்கு நார்த் நோட் வேறு, சவுத் நோட் வேறு. சவுத் நோட் வந்து லோ வைப்ரேஷனில் இருக்கிறது, நார்த் நோட் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணி யூனிவர்ஸோட அலைன் ஆர் தான் சவுத் நோட். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் தட் நார்த் நோடு. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப் வைங்க, யாரும் உங்களை வந்து குத்தம் சொல்ல போகிறதில்ல. பட் உங்களுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு அடி எடுத்து வைக்க உங்களுக்கு அடுத்த அடி சீக்கிரமாக வச்சுருவீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போது இருக்க கைடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட், வேகமாக செய்யக்கூடிய செயல்கள், வேகமாக செய்யணும். அதுக்குன்னு எடுத்தேன் கவுத்தேன்னு செய்கிறதில்ல. ஒரு விஷயத்த அமைதியாக உட்காந்து யோசிங்க, அந்த டார்கெட் பண்ணுங்கள், டக்குன்னு செஞ்சுடுங்க. யோசிக்காதீங்க, கான்சிக்வன்சஸ் அவுட்கம் பற்றி யோசிக்காதீங்க. யூ ஹாவ் டு டேக் தட் ரிஸ்க். அப்புறம் அதை ஸ்னீக்கியாக செய்யணும், அதையும் மறந்துடாதீங்க. அப்படியே பப்ளிக்காக போய் நான் பண்ணுறேன்னு நீங்களே உங்களுக்கு 7.5 கூட்டிக்காதீங்க. ஸோ சில இடங்களில் நம்ம வந்து தனிஞ்சு போகிற மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து எதிரிகளை கையாளுற முறை. அப்புறம் தயவு செஞ்சு இந்த இன்டெசிஷனை விட்டுருங்க. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து என்னை இடித்து காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்டெசிஷன் ஹேபிட் இருந்தது அப்படின்னா, ஏதாவது பிரச்சனைனா உடனே ஓடி ஒழிஞ்சிப்பீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. ஃபேஸ் இட். அதை வந்து நல்லா நேராக போய் ஃபேஸ் பண்ணுமா இல்லை இந்த மாதிரி ஸ்னீக் எனர்ஜியில் ஃபேஸ் பண்ணுமாங்கிறத உட்காந்து யோசிங்க. உங்களுக்கு கைடன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸ்பிரிட்ஸ் வந்து உங்கள் கூடயே கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் புரியல, ஏன்னா உங்களுக்கு கேட்குற பக்குவம் இல்லை. அதுக்கு தான் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க மெடிடேட், லீவ் த அட்டாச்மெண்ட், மெடிடேட். இது நான் சொல்லலை, ஸ்பிரிட்ஸ்க்கு கத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கேன் பிக் அப் தட் எனர்ஜி. 609 பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நாட்களுக்கு பிறகு உன் கவலைகள் மறையும். ஸ்ரீ சாய்நாதனினை உனக்கு தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொள். நீ பயங்கரமான ஊகங்களை தவிர்க்க வேண்டும். ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. 3 நாள் பொறுமையாக இருங்க, உங்களுக்கான வழி தெரியும். ரொம்ப வந்து அசியூம் பண்ணுறீங்க. ஒரு சின்ன தடங்கள் வந்துச்சுன்னா அப்படி ஆகிடுமோ, நான் இதாகிடுவனோ அது ஆகிடுவனோ அப்படிங்கிற பயத்தை விடுங்க. ஊகங்களை தவிருங்க, நம்புங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவான கைடன்ஸ்.
6 ஆண்டு காலமாக உன்னை வாட்டிய சிக்கலான விஷயம். வாவ்! 718 பாருங்கள். 6 ஆண்டு காலமாக உன்னை வாட்டிய சிக்கலான விஷயம் சுமூகமான தீர்வை எட்டும். நீ நோயிலிருந்தும் குணமடைவாய். ஒரு புகையிலை குழாயையும் புகையிலையும் ஸ்ரீ சாய்நாதரின் நினைவாக வழங்கு. நீங்கள் 6 வருஷமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து சுமூகமாக ஒரு தீர்வு அடையும். பாபாவுக்கு பாபாவோட பேரில் புகையிலையும் அந்த புகையிலை குழாயும் வந்து வாங்கி கொடுங்க. உடனே சிகரெட்டை வாங்கி கொடுத்துறாதீங்க. புகையிலை வேறு சிகரெட் வேறு. அப்படி வாங்கி தர முடியல அப்படின்னா, இப்போ புகையிலெல்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த காசு யாருக்காவது டொனேட் பண்ணிடுங்க. இது அந்த காலத்தில் எழுந்து ஸ்பிரிட் சாமான்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். இதை உங்களால் செய்ய முடியும். 485 வீட்டில் செய்த தட்டை வெங்காயமும், தட்டைனா வந்து ரொட்டி சப்பாத்தி, வெங்காயமும் ஸ்ரீ சாய்நாதரின் பெயரால் வழங்கு. ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோயிலுக்கு செல், பிறகு நினைத்தது நடக்கும். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்ச ரொட்டி அப்புறம் வந்து சப்பாத்தி அண்ட் வெங்காயம் அது பாபாவோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். ஸோ அதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு அதை டொனேட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க கோபாலகிருஷ்ணன் கோயிலுக்கு போங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை எல்லாம் வந்து தீர்ந்து போயிடும் அப்படின்றாங்க. உங்களுக்கு நாம் சொன்ன மாதிரி பார்த்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் பாஸ்ட் லைஃப் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து பண்ணுறாங்க, அதுக்கான தெளிவு உங்களுக்கு வேணும்னா கோ டு கோபாலகிருஷ்ணன் டெம்பிள். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.